ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் கதை சொல்லி. இப்போ நான் எழுதின 3வது கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோடய கதையோட தலைப்பு தயக்கம். நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில சமயங்களில் எப்படி பேசலாம், என்ன பேசலாம், கொஞ்சம் ரொம்ப யோசிப்போம். நம்ம முன்னேற்றத்துக்கான முட்டுக்கட்டையாக இந்த தயக்கன்றது தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை உடச்சிட்டோம்னா நம்ம லைஃப்பில் கொஞ்சம் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கதையோட தலைப்பு தயக்கம். இனிதாக இனிய விடிய காலை பொழுது புலர்ந்தது. வழக்கம் போல் கார்த்திக் வீட்டை விட்டு வெளியில் வந்தான். வந்தவனோட கண்கள் தானாகவே எதிர் வீட்டை நோக்கி சென்றன. எதிர்பார்த்தது போல இரு கண்கள் தன்னை நோட்டமிடுவதை கவனித்தான். இது இன்று நேற்று நடப்பதல்ல. கடந்த சில தினங்களாகவே அவன் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றான். முதல்ல இந்த விஷயம் அவனுக்கு சாதாரணமாக தோன்றினாலும் பிறகு போக போக அவனுக்கு குழப்பமாகவும் கொஞ்சம் அச்சமாகவும் இருந்தது. சரின்னு தன்னோட வண்டியை தொடச்சிட்டு அண்ணன் மகன் அருணை வண்டியில் ஏற்றி பள்ளி வரை சென்று அவனை பள்ளியில் விட்டுட்டு அவன் வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போனான். மாலையில் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது வர வழியிலே மறுபடியும் அருணோட பள்ளிக்கு சென்று அவனையும் அழைத்து கொண்டு வீட்டிற்குள் செல்லும் போதும் அதே மாதிரி இரு கண்கள் தன்னை உற்று கவனிப்பதையும் அவன் கவனித்தான். மறுநாள் காலை வழக்கம் போல் கார்த்திக் வீட்டை விட்டு வெளியில் வந்தான். வண்டியை தொடச்சிட்டு அருணை வண்டியில் ஏற்றினான். எதிர் வீட்டில் வழக்கம் போல் இரு கண்கள் தன்னை கவனிப்பதை கவனித்தான். இன்னைக்கு அவன் மட்டும் இல்லை, அவனோட அண்ணி லத்திகாவும் இதை கவனிச்சான். கடந்த 2-3 நாட்களாகவே காலையிலும் மாலையிலும் கார்த்திக் வீட்டுக்கு வரும்போதும் போகும்போதும் எதிர் வீட்டிலேருந்து அவனை வைத்த கண் வாங்காமல் பார்க்கும் அந்த உருவத்தையும் லத்திகா கவனித்து கொண்டு தான் இருந்தாள். அருணும் கார்த்திக்கும் கிளம்பி சென்ற பிறகு அந்த உருவமும் உடனே உள்ளே போனதை லத்திகா கவனிச்சான். அந்த உருவம் வேறு யாரும் அல்ல, எதிர் வீட்டில் இருக்கும் அழகான பெண். அதுவும் 10 வயது பெண் குழந்தை காவியாவுக்கு தாயாக இருக்கும் இந்த காயத்ரி தான் இப்படி கார்த்திக்கை விழுங்கி விடுவது போல பார்க்கின்றாள். அதுதான் லத்திகாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவள் எதற்காக என் மைத்துனனை தினமும் கவனிக்கின்றாள்? இத்தனை நாளாக இவ வேலைக்கு போகிறதும் தெரியாது, வரத்தும் தெரியாது. ஏன் இன்னும் கேட்டால் இவ வீட்டில் இருந்தாலும் இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அமைதியான பெண் தான் இந்த காயத்ரி. எப்படி என்றால் லத்திகாவே சில சமயங்களில் இவளுடன் பேச முயற்சிக்கும் பொழுதெல்லாம் பட்டும் படாமல் பதில் சொல்லிவிட்டு தான் போவாள். அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் பேச மாட்டாள். ஆனால் அவளோட கணவன் மோகன் வீட்டுக்கே வரமாட்டான். அப்படியே வந்தாலும் குடித்து விட்டு ஒரே கலாட்டா பண்ணி தெருவில் இருக்கிற எல்லாரும் திட்டி தெருவையே வேடிக்கை பார்க்க வச்சு விடுவான். அந்த சமயங்களில் தெருவில் உள்ளவர்கள் அவளுக்காக பரிதாபப்படுவார்கள். இப்படி ஒரு குடிக்கார கணவனை கட்டிக்கொண்டு ஏன் இந்த பெண் இவ்வளோ கஷ்டப்படுகின்றாள்? அவனிடம் ஏன் இவள் அடி வாங்கி சாக வேண்டும்? பேசாமல் அவனை விட்டு விலகி விடலாம் அல்லவா என்று அவளுக்காக பரிதாபப்பட்டு பேசுவார்கள். லத்திகாவும் அந்த மாதிரி சமயங்களெல்லாம் காயத்ரியை நினைத்து வருத்தப்படுவாள். ஏன் இன்னும் கேட்டால் அதை பற்றி வெளிப்படையாக காயத்ரியிடம் பேசியிருக்கின்றார். ஏமா காயத்ரி, உனக்கு என்ன குறை? மூக்கு முழுமா அழகாக இருக்கிற. 10 வயது பெண் குழந்தைக்கு நீ தாய் என்றோ யாரும் சொல்ல முடியாது.
இந்த ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத குடிகார கணவனை வைத்துக்கொண்டு நீ ஏன் கஷ்டப்படுகின்றாய்? பேசாமல் அவனை டைவர்ஸ் செய்து கொண்டு நீ ஏன் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டாள். அதற்கு காயத்ரியோ ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்துவிட்டு சென்று விடுவாள். மாறி வரும் காலத்திற்கு ஏற்றாற்போல் இன்னும் மாறாமல் இந்த கலிகாலத்திலையும் இப்படி ஒரு பெண், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று இந்த காயத்ரி பேக்க தெரியாதவள் போல் இருக்கின்றாளே. அவள் கணவன் வெறும் குடிகாரன் மட்டுமல்ல, கண்ட கண்ட பெண்களுடன் தவறான சகவாசம் வேறு. லத்திகாவே சில சமயங்களில் மோகனை வேறு சில பெண்களுடன் பார்த்திருக்கின்றாள். அதனால் காயத்ரி மறுமணம் செய்து கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை என்பது அவளுடைய எண்ணம். ஆனால் அதற்காக தன் மைத்துனன் கார்த்திக் மீது அவள் பார்வை போகும் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பெண் இவள்! ஐயோ பாவம் என்று நினைத்தால் அடிமடியிலே கை வைக்கின்றாளே. என் தங்கை லாவண்யாவைத்தான் கார்த்திக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது லத்திகாவின் எண்ணம். கார்த்திக்கை பற்றி சும்மா சொல்லக்கூடாது. மிகவும் தங்கமான பையன். எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கமும் தவறான சகவாசமும் கூட கிடையாது. வேலை, ஆஃபீஸ் மற்றும் வீடு என்று தான் இருப்பானே தவிர நிறைய நண்பர்களின் சகவாசம் கூட அவனுக்கு கிடையாது. ஒருவேளை அதனால்தான் காயத்ரியின் பார்வை கார்த்திக்கின் மீது வீழ்ந்ததோ? ச்சே, என்ன பெண் இவள்! ஒரு வயது வித்தியாசம் கூடவா இந்த பெண்ணிற்கு இல்லாமல் போய்விட்டது? கர்மம். ஊமை கொட்டான் ஊரை கெடுக்கும் என்று சும்மாவா சொன்னார்கள்? இல்லை, இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தாள் லத்திகா. மறுநாள் கார்த்திக் வண்டியை எடுக்கும் சமயத்தில் வீட்டின் உள்ளே இருந்த காயத்ரி வெளியே வந்தாள். அவள் கார்த்திக்கை நோக்கி வர ஆரம்பித்தாள். பிறகு என்ன நினைத்தாலோ தயங்கி நின்றுவிட்டாள். கார்த்திக் இதை கவனிக்கவில்லை. அவன் அருணை அழைத்து கொண்டு சென்று விட்டான். ஆனால் உள்ளே இருந்த லத்திகா இதனை கவனித்தாள். என்னடா இது! நேற்று வரை பார்த்து கொண்டு இருந்தவள் இன்று தைரியமாக கார்த்திக்கிடம் பேச வந்து விட்டாளே. கூடாது, இதை இப்படியே வளர விடக்கூடாது. இனிமேலும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கக்கூடாது. 4 பேர் பார்த்து விஷயம் தெரிவதற்குள் உடனே ஊருக்கு போன் செய்து தங்கை லாவண்யாவை சீக்கிரம் வர வைக்க வேண்டும். அவசரமாக அவர்களின் திருமணத்தை உடனடியாக நடத்த வேண்டும். யோசித்த அடுத்த வினாடியே உடனே தன் அம்மா வீட்டிற்கு போன் செய்து தன் தங்கை லாவண்யாவை தன் வீட்டிற்கு மாலையே வர வைத்து விட்டார். விஷயம் கேள்விப்பட்ட லாவண்யா மிகவும் கொதித்து போனாள். ச்சே, என்ன பெண் அவள்! அவளுக்கு துணை வேண்டும் என்றால் வேறு யாரும் கிடைக்கவில்லையா? என் அத்தான் தான் கிடைத்தாரா? இப்போதே போய் அவள் நாக்கை பிடுங்குகிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன் என்று புறப்பட்டாள். லத்திகா உடனே தடுத்தாள். வேண்டாம் லாவண்யா, அந்த காயத்ரி நல்ல பெண் போல் வேஷம் போடுவாள். ஊரில் உள்ளவர்கள் அவளுக்காகத்தான் பரிந்து பேசுவார்கள். நம் குடும்ப மானம்தான் போகும். கார்த்திக் வரட்டும், அவன் மனதில் நீ இருக்கின்றாயா என்று கேட்டு தெரிந்து கொள். உடனே உங்கள் இருவரின் திருமணத்தை நடத்தி இந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என்றார். மாலையில் கார்த்திக் வீட்டுக்கு வருவதை கவனித்து லத்திகாவும் அவன் உள்ளே வரட்டும், வந்த பிறகு பேசலாம் என்று அவனையே பார்த்தாள். அவன் வீட்டிற்குள் போவதற்கு முன்பே காயத்ரியும் வெளியிலே வந்தாள். கார்த்திக் என்று அழைத்தாள். கார்த்திக்கும் சிறிது அதிர்ச்சி தான். ஐயோ, என்னடா இது! இவள் தினமும் நம்மை பார்த்து கொண்டுதான் இருந்தாள்.
இப்பொழுது நம்மிடம் பேசவே வந்துவிட்டாள். இதை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? அதுவும் நம் வீட்டின் முன்னாடியே. கடவுளே, லாவண்யா வேறு வீட்டுக்கு வந்திருக்கின்றாள் என்று அண்ணி ஃபோன் செய்து சொன்னார்கள். அதனால் தானே நானே சீக்கிரமாக வந்தேன். இவள் வேறு என்னத்தான் பேசப் போகின்றாளோ, பயமாக இருக்கின்றதே. சரி, இருக்கட்டும். இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். இவள் தன்னை தவறாக நினைத்து ஏதாவது ஏடாகுடமாக உளறினாள் என்றால் நன்றாக முகத்தில் அடித்தாற்போல் நான் அந்த மாதிரி ஆள் இல்லை என்று கூற வேண்டும் என்று முடிவெடுத்து அவளை நோக்கினான். என்ன என்று அவன் கேட்டதில் நிறைய வெறுப்பும் மிகுந்த கோபமும் தான் இருந்தது. அந்த சமயத்தில் அத்தான் வந்துவிட்டார். என்று ஆசையோடு ஓடி வந்த லாவண்யாவும் அவளை தொடர்ந்து வந்த லத்திகாவும் காயத்ரியை பார்த்ததும் அப்படியே உள்ளே நின்று கொண்டார்கள். என்ன திமிர் இவளுக்கு! நம் வீட்டின் வாசலுக்கே வந்து கார்த்திக்கிடம் பேசுகிறாள். இது சரிப்பட்டு வராது. என் கணவன் ரவிக்கு ஃபோன் செய்து உடனே வர வைக்க வேண்டும் என்று லத்திகா நினைத்தாள். ஆனால் காயத்ரி தயங்கியபடியே கார்த்திக்கை நோக்கி பேச ஆரம்பித்தாள். கார்த்திக், நான் சொல்கிறேன் என்று நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். இந்த தெருவிலேயே நீங்கள் ஒருவர்தான் பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காதவர். அல்ல, ஜென்டில்மேனும் கூட நீங்கள்தான். அதனால்தான் என் மனதுக்கு நீங்கள்தான் மிக பொருத்தமானவர் என்று தோன்றியது. நான் சொல்வதை கேட்டு நீங்கள் சங்கடப்படக்கூடாது என்றார். கார்த்திக்கோ, என்ன பெண் இவள், கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் என்னிடமே நேரடியாக வந்து சுற்றி வளைத்து பேசுகின்றாளே. கடவுளே, இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்து என்னை காப்பாற்றுங்களேன். ஒரு ஆண் மிக நல்லவனாக இருப்பதிலும் இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையா என்று வெறுப்படைய ஆரம்பித்தான். உள்ளே லாவண்யாவோ மிகவும் பொறுமை இழந்து வெளியே வந்து காயத்ரியை அடித்து விடலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் அத்தான் எதிரில் அப்படி நடந்து கொள்ள தைரியம் வரவில்லை. ஆனால் காயத்ரி தயங்கி தயங்கி பேசுவதை கேட்டால் எங்கே பொறுமை இழந்து விடுவோமோ என்று கருதி அக்கா லத்திகாவின் கைகளை இறுக்கி பிடித்து கொள்ள ஆரம்பித்தாள். மேலும் காயத்ரி பேச ஆரம்பித்தாள். நான் உங்களிடம் கேட்பது ஒரு வாக்குறுதியைத்தான். அதற்கு நீங்கள் சரி என்று ஒப்புக்கொண்டால் நிச்சயமாக உங்கள் அண்ணனும் அண்ணியும் அதற்கு தடை சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை பற்றியும் எனக்கு மிக நன்றாக தெரியும் என்றாள் காயத்ரி. உள்ளே கேட்டுக்கொண்டிருந்த லத்திகாவோ, அடிப்பாவி, உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை மறுமணம் செய்து கொள்ளும்படி நான் அட்வைஸ் செய்தேன் என்பதற்காக என் மைத்துனனே வளைத்து போட நினைக்கின்றாயே என்று கொதித்தாள். கார்த்திக், நான் என் கணவரை விவாகரத்து செய்து கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டு இருக்கின்றது. விரைவில் டைவர்ஸ் கிடைத்துவிடும். எனக்கு வேற வழி தெரியவில்லை. அதனால்தான் உன்னிடம் நான் கேட்க வந்தேன். நீ மறுக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றாள். கார்த்திக்கோ முள்ளின் மேல் நின்று தவிப்பது போல் தவித்து கொண்டிருந்தான். உள்ளே லத்திகா லாவண்யாவோ கோபத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். காயத்ரி மேலும் மேலும் பேச ஆரம்பித்தாள். கார்த்திக், உன் அண்ணன் ரவியிடம் இதை பற்றி பேசினேன். நீ சம்மதம் சொன்னால் தனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்றார் என்று கூறியதுதான் தாமதம். லத்திகாவுக்கு மயக்கமே வந்து வீழ்ந்து விட்டாள். அக்கா என்று கூறியவாறே லாவண்யா லத்திகாவை தாங்கி பிடித்தாள். கேட்டியா லாவண்யா, என் கணவரும் சம்மதித்து விட்டார் என்று அவள் கூறியதை கேட்டாயா என்றாள் லத்திகா கண்கள் கலங்கியவாறே.
ஆர்த்திக்கோ மிகவும் பொறுமை இழந்து, தயவு செய்து என்ன சொல்ல வருகிறீர்கள், சீக்கிரம் சொல்லுங்கள் என்றான் படபடப்பாக. அண்ணன் தன்னை பற்றி என்னதான் நினைத்து கொண்டிருக்கின்றான் பார்ப்போம் என்று மனதுக்குள் கலங்கி நின்றான். வேற ஒன்றும் இல்லை கார்த்திக். நான் என் வேலை விஷயமாக ஆஃபீஸில் காலையில் சீக்கிரமாகவும் மாலையில் மிக லேட்டாகவும் வரும்படி இருக்கும். அதனால் என் மகள் காவியாவை நீ தினமும் அருணுடன் அழைத்து சென்று பள்ளியில் விட்டுவிட்டு திரும்ப மாலையில் அழைத்து வர வேண்டும். ஒரு சின்ன ட்ரைனிங்காக கொஞ்ச மாதத்திற்கு இந்த உதவியை நீ செய்து தான் வர வேண்டும். இந்த காலத்தில் பெண் பிள்ளையை தனியாக அனுப்பவே பயமாக இருக்கின்றது. என் கூட பிறந்த சகோதரனாக உன்னை பார்க்கின்றேன். இந்த உதவியை சில மாதங்களுக்கு நீ செய்ய வேண்டும். என் ட்ரைனிங் முடியும் வரை என் மகளை நீ பத்திரமாக அழைத்து சென்று பத்திரமாக அழைத்து கொண்டு வருவாய் என்று நம்புகிறேன். நீ எனக்காக இந்த உதவியை செய்வாயா என்று கேட்கும்போதே காயத்ரியின் குரல் உடைந்து அழுகை ஆரம்பித்தது. உடனே கார்த்திக், அக்கா என்ன இது, நான் கண்டிப்பாக இந்த உதவியை செய்வேன், என்னை நம்புங்கள் என்று நம்பிக்கையுடன் கூறினான். இதை கேட்ட காயத்ரியின் முகம் மட்டுமல்ல, உள்ளே மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த லத்திகா லாவண்யான் முகமும் ஒரு சேர மலர்ந்தது. இதுதான் நான் எழுதின 3வது கதை. கதை முடிஞ்சிடுச்சு, முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் அனுப்புங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.